அருமை செல்லக்குட்டிங்க உங்களுக்காக ஜேகே ஜிம்மன் புது எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. வேற எல்லாம் நம்ம ஜேகே தான். தையம் வந்து கேட்குறான் ஜேகிட்ட, ஜேகே என்னடா ஆச்சு, ஏன்டா அப்செட்டாக இருக்கு, என்னாச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தையம், என்ன பண்ணுறதுனே தெரில, இன்னும் புரியல ஜேகே, என்னடா சொல்கிற, உனக்கே தெரியும்ல நான் ஜிம்மன் தான் லவ் பண்ணுறேன்னு. ஆமாம் தெரியும், நீ ஜிம்மன் தான் லவ் பண்ணுற, இதில் என்ன சந்தேகம்? ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதில் தான் பெரிய ப்ராப்ளமே எனக்கு இருக்குது இப்போது லைஃப்பில். என்னடா சொல்கிற? பக்கம் கார்த்திகா என்ன பின்னாடி சுற்றி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் என்னன்னா ஜிம்மனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல தாயம். ஜேகே புரியுதுடா, உன் நிலமை புரியுது. அவர்கிட்ட கார்த்திகாட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன்டா. டேய் அவர்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லி பார்த்துட்டேன்டா, அவள் கேட்கவே மாட்டேங்கிறாடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. எங்கிட்டாவது போய் செத்துடலாம் போல இருக்கு. டேய் என்னடா பேசுகிற மயிறு, இப்பெல்லாம் பேசாதாடா. என்ன பேச்சு இதெல்லாம் உனக்கு? யாரை கற்றுக்குத்தா? டேய் வேறு எப்படா பேச சொல்கிற தயம்? எனக்கு எனக்கு முன்னுமே புரியல என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு. ஏகே ஃபீல் பண்ணாதடா, நான் சொல்கிறேன் ஜிம்மின்ட்ட, எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் அவன் கேட்டுப்பான்டா. சரி நீ என்னமோ பண்ணுடா, ஆனால் என்கிட்ட ஜிம்மன் பேசணும், இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக வந்து அழுதுட்டு வந்து போயிடுறான் ஜிகே வந்து சொல்லிட்டு தாயின்ட்ட. இதே நம்ம ஜிம்மன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து இங்கேயே கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஜிம்மி நம்ம வந்து கேட்குறாங்க, டே எங்கடா போகிறேன்? அம்மா நான் போயிட்டு வரேன். அதான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போடா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா, அவ்வளோதாம்மா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஜிம்மின் வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம யோசிக்கிறாங்க, என்னாச்சு ஜிம்மினுக்கு, ஏன் இப்படி மாதிரி அப்செட்டாகவே இருக்கான், இப்படிலாம் சரியாக சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, என்ன தான் அவனுக்கு இப்போ லைஃப்பில் ப்ராப்ளமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக நின்றுட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. நம்ம வந்து நம்ம ஜேகே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னே நிறைய ஃபோட்டோஸ் ஜிம்மி கூட எடுத்திருப்பான், நிறைய மெமரிஸ்லாம், அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். ஏன் ஜிம்மி நான் அவாய்ட் பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணுற, நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற, நான் எவ்வளோ சொல்லி புரிய வச்சும் நீ கேட்கவும் மாட்டேங்கிற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். உட்காந்து செம்மையாக அழுகுறான், கத்தி கத்தி அழுகுறான். ஜேகே அம்மாவுக்கு நல்லாவே கேட்குது. வந்து பார்த்தோன்னே டே என்னடா ஆச்சு, என்னாச்சு ஜேகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கன்ஃபர்ட் பண்ணுறாங்க. அம்மா செம்மன் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாம்மா, ஏன் பண்ணுறானே எனக்கு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மடியில் விழுந்து செம்மையாக அழுகுறான். ஜேகே வந்து அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஜேகே வந்து. கார்த்திகா வந்து ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறா. கார்த்திகா பார்த்துட்டு என்னாச்சு ஆண்டி, ஏன் ஜேகே அழுகுறான்? தெரியலம்மா, எதுக்கு அழுகுறானே தெரில, ஜிம்மன் அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். அம்மா இவளை வீட்டுக்குள்ளே நோலை விடாதம்மா, எல்லாம் இவனால தான். ஏய் நீ எதுக்கடி வந்த? நீ இப்போ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் கூட ஜிம்மன் வர பேசவே மாட்டேங்கிறான் தெரியுமா. இனிமேல் நீ என் வீட்டுக்கு வராத ப்ளீஸ், என்னை பார்க்கவும் வந்துடாத, போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் அழுதுட்டே. ஜேகே வந்து கார்த்திகா அதை கேட்டுட்டோன்னா ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறா. ஜேகே நீ என்ன பேசுகிற, இங்கே பாரு நான் உன்கிட்ட பேசுகிற நிலமையில நான் இல்லை, ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுரு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றான். அவ்வளோதான் கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அழுதுட்டு அவளும் போயிடுறா. ஜேகேவா விழுந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான் முட்டி போட்டு. ஜேகே அம்மா வந்து கன்ஃபர்ம் பண்ணாங்க, டேய் சரி விடு, ஜிம்மன் பேசுவான்டா, நீ அழுக. இல்லைம்மா அவன் பேசவே மாட்டேங்காம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் பேசாமல் அவன் கூட இருந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருதும்மா, என்னால் முடியலம்மா, செத்துடணும். டேய் என்னடா பேசுகிற, உங்ககிட்ட என்ன பேசுகிற, அடி வாங்குவேன், இதெல்லாம் பேசாத ஜேகே, இதுக்கு அவனை பெற்று போட்டேன். நீ என்னம்மா பண்ண சொல்கிற, அவன் பேசவே மாட்டேங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அவங்க அம்மா சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஜேகே அம்மா வந்து ஜேகேவை இது நம்ம தையாங்க வந்து ஜிமினி தான் கால் பண்ணுறான்.
ஜிம்மினும் பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, என்ன தாயம், சொல்லு தாயம், என்ன கால் பண்ணிக்க? டேய் நீ எங்கே இருக்க இப்போது? நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன். என்ன புரியல? அதாவது வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓ, நீ சீக்கிரமாக இப்போ நீ கேண்டிக்கு வர. என்ன எதுக்கு நீ வர்ற? நான் உனக்கு சென்ட் பண்ணி விட்றேன் அந்த இடத்துக்கு நீ வர்ற ஜிம்மன், புரியுதா? டேய் எதுக்குன்னு சொன்னாதானே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து ஃபோனை வச்சிடலாம். சொல்லிட்டு தயங்க வந்து ஜிம்மினும் ஷோ என்னதான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். ரீச் ஆகிடுறான் கேண்டீனுக்கு. கரெக்டாக தயங்க வந்து பார்த்துட்றான் ஜிம்மினை. பார்த்துட்டு கூப்பிட்றான், ஜிம்மன் இங்கே வா. இங்கே வரேன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜிம்மினும் வியும். தயம் என்னை கூப்பிட்ட. டேய் உனக்கும் ஜெய்கிக்கும் என்னடா பிரச்சனை? லைஃப்பில் நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? ஏதாவது சண்டையா, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது சொல்லுங்க. ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் எப்பவும் போல தானே பேசுகிறோம். டேய் பொய் சொல்லாது ஜம்மா, நல்லா நடிக்கிறன்னு மட்டும் தெரியுது, உண்மையை சொல்லு ஜம்மா. என்னடா பண்ண? அவன் பாரு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் தெரியுமா? உன்னை நினச்சி அழுது குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான்டா உன்னை நினச்சிக்கிட்டு. உனக்கே தெரியுதுல அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு. நீ என்னன்னா அந்த காந்திகா பொண்ணு தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு அவனை அவாய்ட் பண்ணுற. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறான் தயாங் வந்து ஜிம்மின்கிட்ட. ஜிம்மின் வந்து கேள்விப்பட்டோன்னா என்ன புரியல? உனக்கு என்னடா புரியும் ஜிம்மன்? ஒன்றுமே புரியாது, இன்றைக்குமே ஒன்றுமே புரியாது ஜிம்மனுக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற பாவண்டா அவன், தெரியுமா? எப்படி இருந்தவன் தெரியுமா? உன்னால இப்போ பாரு ஏதோ பித்து பிடிச்சி இது மாதிரி இருக்கான்டா. எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது. தயம் சொல்கிற, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற தயம்? அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான்டா, என்னோட ஜெய்கேடா அவன் எப்படி பண்ணுவான்? அதெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும் என் ஜெய்கே பற்றி. ஆமாம் உனக்கு எல்லாமே தெரியும், நீ இந்த வாங்கிட்ட மட்டும் சொல்லு. ஆனால் அவன் பண்ணுறத பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது. அடிக்கடி நான் சித்துருவேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வேற எனக்கு பயமாக இருக்குது, பண்ணிடுவானோன்னு ஒரு இதில். தயம் என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான், என் ஜிகே அப்படிலாம் பண்ண மாட்டான். ஒருவேளை பண்ணிட்டானா நீ என்னடா பண்ணுவ? டேய் தயம் வேணாம் தயம், அடி வாங்கி மிதி வாங்கிட்டு போயிடுவ பார்த்துக்கோ. என்னடா கோவம் வருதா? இப்படி சொன்னோன்னு உனக்கு கோவம் வருதுல்ல? இந்த கோவத்தை நீ ஏன்ட்ட காட்டாத என்ன? நீ கோவம் காட்டி ஒரு பிரோஜனம் இல்லை ஜம்மா. போய் ஃபஸ்ட்டு நம்ம ஜிகே கிட்ட போய் பேசு புரியுதா? என்கிட்ட வந்து கோவத்தை காட்டாத. நீ கோவத்தை காட்டணுன்னா அப்புறமாட்டி கூட என்கிட்ட வந்து காட்டிக்கோ. நீ போய் அவன்கிட்ட போய் பேசு, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. வந்து அவ்வளோ எடுத்து சொல்கிறான்ல ஜிகே, ஆனால் நீ தான் நம்பவே மாட்டுக்கிற. ஏன்டா இப்படி அவாய்ட் பண்ணுற? பாவண்டா அவன், போய் தயவு செஞ்சு பேசுடா. அவன் ஏற்கனவே நொந்து போயிட்டான்டா, இதுக்கு மேலே நொந்து போனான்னா என்ன நிலமையில ஆவானே எனக்கே தெரியலடா, பயமாக இருக்குடா. கால் பண்ணி பேசிக்கிறேன் தயம். கால் பண்ணி பேசி என்னடா பிரோஜனம்? இல்லை சோலோ ஆயிடுமா? பிரச்சனைலாம் தீர்ந்துருமா? நேரில் போய் பேசுடா. ஏன்டா இப்படி பண்ணுற ஜிம்மன்? நேரில் பேசுறதுக்கு உனக்கு என்னடா செய்யிட்ட? என்னடா ஜிம்மன் உனக்கு அவன் மேலே அப்படி ஒரு ஈகோ காட்டுற? ஜிம்மன் நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது, நீ ஜேகிட்ட பேசணும். இல்லைன்னா நானே உன்னை கூட்டிகிட்டு போவேன் ஜேகிட்ட, புரியுதா? நான் இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து சொல்லிவிட்டு ஜிம்மன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக ஒரு மாதிரி நிற்கிறான் அழுதுகிட்டே. இது நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா எல்லா பொருளையும் போட்டு டொமன் எல்லாத்தையும் போட்டு உடன்னு ஓட்டிக்கிறான். ஜிகே வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுற? டேய் ஜிகே அம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புமா. அம்மா எனக்கு சம்மன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பேரை சொல்லிட்டு கத்திட்டு எல்லா பொருளையும் போட்டு உடன்னு உடச்சிக்கிட்டு இருக்கான். முக்கியமாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்று வந்து நம்ம தயம்க்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான், ஜிம்மன் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியே ஆகுறான்ப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் ஜிகே. ஐயோ அப்படி தான்ப்பா பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாயம்.
ஜிமின் தான் வேணும், ஜிமின் வந்து என்கிட்ட பேசணும், இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன்னு ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது. நீ சீக்கிரம் கிளம்பி வாப்பா. சரி ஆண்டி, இந்தோ கிளம்பி வரேன். இதோ ஒரு நிமிஷம் கூட பார்க்கல, ஜேகே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். சவுண்ட் பயங்கரமாக கேட்குது. என்ன உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரூம் திறந்து பார்த்தா ஜேகே அம்மா ஓரமாக நிற்கிறாங்க. ஜேகே எல்லாத்தையும் பொருள் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஜேகே அம்மா வந்து ஜிமினை பார்த்துடுறாங்க. வந்துட்டியாப்பா ஜிம்மு, வாப்பா, இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், வந்து பேசுப்பா உன்கிட்ட ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா வந்து இந்த மாதிரி கெஞ்சுறாங்க ஜிமின்கிட்ட. ஜிமின் வந்து ஆண்டி நீங்கள் ஜேகிட்ட பேசுகிறேன் ஆண்டி, நீங்கள் பயப்படாதீங்க, சீக்கிரம் போப்பா, ஏதோ பண்ணுறான்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா செம்மையாக அழுகுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வந்து ஜேகேவை கூப்பிட்றான். டேய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் கத்தி. ஜேகேவும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமின் பக்கத்து ஜிம்மு வந்துட்டியா, என்னை விட்டு போக மாட்டேல்ல, என்னை விட்டு போக மாட்டேல்ல, நீ புரிஞ்சுக்கூடா, நான் ஒன்று மட்டும் தாண்டா. டேய் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் எதுக்கு இப்படி போட்டு உடச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அரைஞ்சிடுறான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அரைஞ்சிடுறான். ஜிம்மின் வந்து இங்கே பாரு ஜேகே, இந்த மாதிரி தப்பான வேலை, லூசுத்தனமான வேலை பண்ண நான் என்றைக்குமே உன்கிட்ட பேச மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத ஜமன், நீ இல்லாமல் நான் எப்படா இருப்பேன்? உன்கிட்ட பேசுகிறேன்ல ஜேகே, அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? நீ என்கிட்ட பேசுகிற ஆனால் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறல்ல, எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ வலிச்சிருக்கும் தெரியுமா? ஜேகே உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது ஜமான், உனக்கு தான் புரியல. அதெல்லாம் நீ என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன் ஜமான் உனக்காக. ஜேகே அது இல்லை ஜேகே, பேசாத ஜமான், நான் மட்டும்தான் பேசுவேன், நீ கேட்குற சொல்லுவ ஜிமான். நீ கார்த்திகா லவ் பண்ணுற, அப்படி தான் டைம் பண்ணுற, எல்லாம் பண்ணுற மயிராட்ட பேசுவேன், நான் அவகிட்ட பேசுவேன், பழகுவேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் அப்படி கிடையாது, அவகிட்ட பழகலை. அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் ஜமான்? என்கிட்ட ஆசையாக பேச வந்து நீ அவள் பேச்சை மட்டும் தான் எடுக்கிற, கார்த்திகா பேச்சை மட்டும் எடுக்கிற, இவளை பற்றி மட்டும் தான் நீ எப்பவுமே கேரிங்காக எடுத்துக்கிற, என்னை பற்றி கொஞ்சம் கூட நீ கேரிங் எடுத்துக்கல ஜமான். இதை கேட்டோன்னா அப்படியே அழுதுட்டு நிற்கிறான் ஒரு மாதிரியா. ஏங்க கொஞ்சம் நேரத்தில் ஜேகே வீட்டுக்கு வந்துடுறான். வந்து ஜேகே ஜமான் பேசுகிறத பார்த்துட்டு இருக்கான். சொல்லு ஜமான், அதாவது பேசு, ஏன் எனக்கு நிற்கிற? அது ஜேகே, அது வந்து ஜேகே தான் ஜமான், சொல்லு ஜமான். நான் சொல்கிறத கேளுடா, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்ல போறியா ஜமான்? பா ஜமான் ப்ளீஸ், இந்த பேச்செல்லாம் கேட்க முடியாது ஜமான், நான் கேட்குற நிலைமையிலே இல்லை, ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன், ஏன் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிற ஜமான், சொல்லு ஜமான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜிமின்கிட்ட. ஜிமின் அப்படியே நிற்கிறான். ஜேகே அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, தயவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். செகண்ட் எபிசோடில் இன்னும் வந்து ஜேகேட்ட பேசுவானா மாட்டானா, ஜேகே சொல்கிற பதிலுக்கு ஆன்சர் பண்ணுவானா மாட்டானா, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சராங்கே பூச்சி பூ, பாய்.